ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏகை அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானம் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைநிறுத்துமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை புரிவதற்கு பின்பாக திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 89வது அத்தியாயமான அல் ஃபஜர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை பற்றியும் அந்த வசனம் தொடர்பான சில விளக்கங்களையும் பார்க்கிறோம். இந்த 2வது வசனத்தில் இறைவன் இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு சில பகுதிகள் வரைக்கும் சத்தியம் செய்து கொண்டே வருகிறான். 1வது வசனத்தில் இறைவன் சத்தியம் செய்யும் பொழுது வல் ஃபஜர் அதிகாலையின் மீது சத்தியமாக, அடுத்த 2வது வசனத்தில் இறைவன் சத்தியம் செய்கிறான் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று இறைவன் சத்தியம் செய்கிறான். பொதுவாக சத்தியத்திற்குண்டான சட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர வேறு எதன் மீதும் சத்தியம் செய்வது நமக்கு ஆகுமானது கிடையாது. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இறைவன் மிகப்பெரிய ஒரு படைப்பாளர், அவன்தான் அதிபதி, அவன் பல பொருட்களின் மீது சத்தியம் செய்வான். அந்த சத்தியம் எதை குறிக்கும் என்றால், அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் குறிப்பதற்காக இறைவன் அவற்றின் மீது சத்தியம் செய்து பேசுவான். வஷம்ஸ் என்று சூரியன் மீது சத்தியம் செய்வான், வல் கமர் என்று சந்திரன் மீது சத்தியம் செய்திருக்கிறான். இந்த மாதிரி பல இடங்களில் பரவலான விஷயங்களின் மீது சத்தியம் செய்வதை நம்மால் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்க்க முடியும். குறிப்பிட்ட அல்லாஹ் இந்த அல் ஃபஜர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் சத்தியம் செய்கிறான் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று இறைவன் சத்தியம் செய்கிறான். அந்த 10 இரவுகள் என்னன்னு தெரியுமா? எது அந்த 10 இரவுகள்? சூரியன்னா எது நமக்கு தெரியுது, ஒரே ஒரு சூரியன் இருக்கு. சந்திரன்னா என்னன்னு தெரியும். இந்த மாதிரி அல்லாஹ் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த இடத்துல 10 இரவுகளின் மீது சத்தியம் அப்படின்னு அல்லாஹ் சத்தியம் செய்கிறானே, அது எந்த 10 இரவுகள்? எந்த 10 இரவுகள்? எதுன? அதாவது துல்ஹஜ் மாதம், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அந்த 10 நாட்களை குறிக்கின்ற வகையில் தான் அல்லாஹ் இந்த இடத்தில் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறான். பொதுவா இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ரமலானினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இருக்கிற எல்லாருமே சொல்லுவோம். யாரை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவோம். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டா கூட ரமலான் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, அதுல செய்யற நன்மைகள் எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லுகின்ற அளவிற்கு ரமலானை பற்றிய தெரிவு நம்ம பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கிறது. ரமலான்ல பார்த்தோம்னா பள்ளிவாசல் கூட்டமாக இருக்கும், தர்மங்கள் அதிகமாக செய்யப்படும், இரவு நேரங்களில் தொழுகைகளில் அதிகமாக மக்கள் ஈடுபடுவார்கள். இப்படி நிறைய நல்லமல்களை ரமலான்ல ஒரு மாதம் முழுக்க நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், துல்ஹஜ் மாதம் இருக்கிறது அல்லவா, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இது ரமலானை விடவும் சிறப்பு வாய்ந்தது என்கின்ற அளவுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது செய்கின்ற அமலாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய அமல வேணாலும் செய்யுங்க, ஆனா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களினுடைய நன்மையை எப்பொழுது நீங்கள் என்ன அமலை செய்தாலும் உங்களால் ஈடு கொடுக்கவே முடியாது. துல்ஹஜ் மாதத்துல முதல் 10 நாள்ல செய்வீங்கல்ல அமல், இதுதான் இருப்பதிலேயே உயர்வானது, நன்மைகளில் அதிகமானது அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள். நீங்க ரமலான்ல செய்யலாம், மற்ற எல்லா நாட்களையும் செய்யலாம். எல்லா நாட்களையும் நீங்கள் செய்வதை விடவும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நீங்க செய்வீங்கல்ல, இதுதான் இருப்பதிலேயே உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் உணர்த்துகின்ற வகையில சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில போருக்கு போறோமே, போய் நம்ம வாழேந்தி நம்முடைய உடல் உழைப்பால் நம்முடைய உடல்கள் எல்லாம் காயப்படுகிறது, நம்முடைய உயிரையும் அர்ப்பணிக்கின்ற எண்ணத்தோடு போர்க்களத்திற்கு செல்கின்றோம், எதிரிகளை சந்தித்து போரிடுகிறோம், ஜிஹாதுல ஈடுபடுறோம்ல, அந்த ஜிஹாதை விட சிறந்ததான். எப்ப என்ன நல்லமல் செஞ்சாலும் அதை விட சிறந்தது நீங்க சொல்றீங்களே, ஜிஹாது செய்வதை விட இந்த 10 நாட்கள்ல நல்லவர்கள் செய்வது சிறந்ததா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள்.
உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஜிஹாத் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம போர்க்களத்துக்கு போறோம் அப்படின்னாலே நம்ம திரும்ப வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அங்கேயே மரணித்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாத்தையும் முதலில் தள்ளிவிட்டு இறைவனுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு போர்க்களத்துக்கு போவோம். அதை சஹாபாக்கள் கேள்வி வைக்கிறாங்க. போர்க்களத்துக்கு ஒருத்தர் போறாரு, அதை விட இந்த 10 நாள்ல செய்யற நல்ல மனிதர்கள் சிறந்ததான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆமா நீங்கள் போர்க்களத்திற்கு செல்கின்றீர்கள் அல்லவா, அதை விடவும் இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய நல்லவர்கள் உசத்திதான் உயர்வானதான் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப எந்த அளவுக்கு ஏராளமான நன்மைகளை இறைவன் இந்த 10 நாட்களுக்குள்ளாக வைத்திருப்பார். ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார்கள், நீங்கள் ஜிஹாதில் ஈடுபடுவதை விட சிறந்தது. ஆனா ஒருத்தர் போருக்கு போயிட்டு திரும்ப வராம இருக்காரு, அதாவது மரணித்து விடுகிறார், ஷஹீதாக விடுகிறார், அவரினுடைய நன்மை இது அடையாது. ஜிஹாதினுடைய நன்மையை விட பெரியது, ஆனால் ஷஹீதினுடைய நன்மையை இது அடையாது என்று நபி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த 10 நாட்கள் நம்ம எந்த அளவுக்கு நன்மைகளில் ஈடுபட்டு இருக்கணும். எவ்வளவோ வருடங்களை தாண்டி வந்திருக்கிறோம். 30 வருடங்கள், 40 வருடங்கள், 20 வருடங்கள், 10 வருடங்கள், எவ்வளவோ வருடங்கள் இந்த துல்ஹஜ் மாதம் நம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கிறது. இந்த 10 நாட்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கிறது. இந்த 10 நாள்ல உண்மையிலே யோசித்து பாருங்கள், ரமலான்ல சென்ற அளவிற்கு நல்ல மனிதர்கள் ஈடுபடுகிறோமா? சரி, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளை பற்றி இன்றைக்கு எதற்காக பேச வேண்டும்? இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா? அரபுல இன்னைக்கு என்ன மாதம், என்ன தேதி? துல்கஅதால 30 கிடையாது, 29. 29வது நாள். இன்றைக்கு மகரிபுக்குத்தான் நாம் பிறை பார்த்து இருப்போம். துல்கஅதா, துல்ஹஜ், இதுதான் அரபு மாதத்தினுடைய இறுதி 2 மாதங்கள். துல்கஅதா மாதத்தினுடைய இறுதி நாளில் அல்லது இறுதிக்கு முந்தைய நாளில் நாம் இருக்கோம். இன்றைக்கு மகரி முடிந்ததற்கு பின்பாக பிறை பார்க்கப்படும். பிறை தென்பட்டு விட்டால் நாளைக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நாள். அந்த 10 நாட்களினுடைய முதலாவது நாளை நாம் அடைந்து விடுவோம். அந்த 10 நாட்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு அதிகமானதற்கு நன்மைகளில் ஈடுபட வேண்டும். ஒருவேளை நம்ம பிறை பார்த்து பிறை தெரியலன்னா இந்த துல்கஅதா மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்துவிட்டு நாளை மறுநாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நாளாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, பல வருடங்களில் பல இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த 10 நாட்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானில் எந்த அளவிற்கு ஆர்வமாக ஈடுபாட்டோடு ஏராளமான நன்மைகளை நாம் தேடி தேடி செய்தோமோ, அதிகமான தான தர்மங்களில் ஈடுபட்டோமோ, ஏராளமான திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை ஓதி பார்த்தோமோ, அதை விட இன்னும் ஆர்வமாக அதிகமான கொள்கைகளில் ஈடுபட வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஏராளமான நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த 10 நாள் கடந்துருச்சு அப்படின்னா ரமலானுக்கு சொல்வதை போன்ற அதே தகவல் தான். திரும்ப ஒரு வருடத்திற்கு பின்பாகத்தான் இந்த துன்பத்தை நம்மால் அடைய முடியும். அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று தெரியாது. ஆக இந்த 10 நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு ஜிஹாதை விட ஏராளமான நன்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த வாய்ப்பை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்றே ஒன்று, ஒருவேளை நம்ம பிறை பார்த்து பிறை தெரிந்து விட்டது என்றால் நாளைக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நாள். குர்பானி கொடுக்கக்கூடிய மக்களுக்கு நபி அவர்கள் சொன்ன ஒரு ஒழுக்கம் என்னவென்றால், ஒரு சட்டம் என்னவென்றால், துல்ஹஜ் மாதத்தை அடைந்து விட்டால் குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் குர்பானிக்கான அந்த பங்குதாரர் அவர் முடியையும் அவரினுடைய நிகழ்த்தையும் வெட்டக்கூடாது என்பது நபிகள் நாயகம் அவர்களினுடைய ஒரு சட்டமாக இருக்கிறது. ஆக இன்றைக்குத்தான் அதற்கான இறுதியான நாள். ஒருவேளை முடி வெட்டுவதாகவோ நகம் வெட்டுவதாக இருந்தாலும் இன்றைக்கே வெட்டி கொள்ளுங்கள். நாளைக்கு துல்ஹஜ்ஜினுடைய முதலாவது நாள் ஆரம்பித்து விட்டால் அதற்கெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இந்த ஒழுக்கத்தை எல்லாம் நடந்து கொள்வோம். இறைவன் நம் அனைவருக்கும் முடிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.